போட்டு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. நான் வந்து இதுதான் மச்சான் இதுதான் அப்படின்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்டேன். அது மச்சான் இங்கே பாரு இதெல்லாம் கூட 1 2 3ன்னு கொடுத்தாங்க. ரைஸ் ஆஃப் சிக்மான் அப்படின்னு சிக்மா மென் அப்படிங்கிறத மாதிரி இருக்கும். அதை அண்ணன் ஆல்டர்னேட் பண்ணி ரைஸ் ஆஃப் டிடிஎஃப்னு வச்சிருந்தான். டிடிஎஃப்னு சார் இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணாங்க அந்த ஆடியோ வந்துருது. ஓகே அங்க போட்டு பிளாஸ் வச்சிருக்கேன். பைக் சீனு அந்த ஸ்டென்ட் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவும் இன்ஜுரி நடந்ததா? ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய இன்ஜுரி மட்டும் நடந்தது. என்னாச்சு? என்ன கையெல்லாம் லைட்டாக வீங்கிடுச்சு, கால்லாம் வீங்கிடுச்சு. அதனால என்ன ஷூட்டிங் போக முடியாதா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். விஜய் டு எஸ்கே துப்பாக்கி அப்படிங்க சிவா, அஜித் டு டிடிஎஃப் பைக் அப்படிங்க டிடிஎஃப். ஏங்க இதெல்லாம் கலாய்க்கிறாருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபேவரட் ஃபாரின் கண்ட்ரி? ஜெர்மனி போகணுன்னு ஆசை. ஏன்னா அதில் நோ ஸ்பீட் லிமிட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. ரொம்ப ஆசை நோ ஸ்பீட் லிமிட் ரோடுக்கு போய் நம்ம ஓட்டி பார்க்கணுன்னு. ஃபேவரட் தியேட்டர்? ஃபேவரட் தியேட்டர் கமலா தியேட்டர். கமலா தியேட்டர். ஆமாம். ஃபேவரட் கார்? காரா லாம்போகினிக்கு மேலே புக்காட்டி அப்படி இப்படின்னு என்னதான் இருந்தாலுமே அது ஒரு பிராண்ட். டிடிஎஃப்னா எப்படி ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி கம்பேர் பண்ணலைங்க. என்னோட என் மனசுலேருந்து நான் சொல்லுவேன், இவனுக்கு எங்கேயும் இல்லைடா, இவன் வாயே தான். நல்லா வளர்ந்து வராங்க அப்படின்னா எப்படா அவன் சறுக்குவான் அவன் அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேங் வந்து இருக்காங்க, ஒரு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இருந்துகிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வளர்ந்து வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்களுக்கும் சுற்றி அது நடக்கும். ஸோ அது நடந்து தான் தீரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். அது ஒரு ஒன் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் நமக்கு ஒரு க்ரோத். ஆனால் என்ன அந்த ஸ்டார்டிங் டைமில் போட்டு அந்த வழி தாங்கிக்கவே முடியாது. லைஃபே என் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்க நீங்களே சொல்லுங்கள். சார்கிட்ட இருந்து. சார்கிட்ட இருந்து தான். முதல் படம் பண்ணுறீங்க. இந்த கதை கிட்டத்தட்ட காவல்துறையில் நடக்கக்கூடிய சில மரணங்கள், அதாவது விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய்க்கூடிய நிறைய மரணங்கள். இதுதான் முதல் படமாக பண்ணணும் அப்படின்ற ஐடியா பல வருஷமாக இருந்ததா, இல்லை வேறு கதைகள் எதுவும் இருந்துட்டு இது கதை பண்ணுவோம் அப்படின்னு? இல்லை, எனக்கு நிறைய கதைகள் இருந்தது, நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சுருக்கேன். பட்டு ப்ரொடியூசர் வந்து ஒரு லைன் சொன்னார். அந்த லைன் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் தொட்டு வந்தது. அது உண்மை சம்பவம் கூட. அது காவல் மரணங்கள்லாம் நிறைய இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நிறைய இல்லை, சில இடத்துல நடக்குது. அதை ஒட்டி வரதால இப்போது அது ட்ரெண்டிங் நல்லாயிருக்கும். அது ஒரு லைவான ஸ்கிரிப்ட். எப்போயும் ஒரு லைவான ஸ்கிரிப்ட் பண்ணால் கொஞ்சம் கண்டிப்பாக மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஏன்னா மக்களுக்கு அது கனெக்டிவிட்டியாக இருக்கும். அப்படின்னா அந்த கதையை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது நல்லா அழகாக பண்ணியிருக்கேன். மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த கதையை பண்ணியிருக்கேன். ஓகே. வாசன், வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. ஏன்னா 2-3 வருஷமாகவே எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க, வாசன் எப்போ பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம் அப்படின்ற எதிர்பார்த்துருக்குது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் அது நிறைவேற போகுது. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட் முதல்ல உங்களுக்கு? எப்படி இருக்குது இந்த மொமெண்ட் முதல்ல எங்கள் எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா நம்ம எல்லாருமே சராசரியாக ஆசைப்படுவோம். கண்டிப்பாக நம்மளோட கனவுல கூட வந்து பிற நம்ம தான் ஹீரோ வருவோம். எந்த ஒரு தேட்டரில் போனாலும் நம்ம எப்படா ஹீரோ வருவோம்னு சொல்லி ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது. பட் அது கடைசியில் சில ஏமாற்றங்கள்னால போயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டேல மறுபடியும் ஒரு படம் அப்படிங்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த படத்தோடவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போனால் ஒரு 2.5 வருஷம் அந்த படம் நினச்சி திடீர்னு அந்த படம் இல்லை, ஐபிஎல் தான் நம்மளோட முதல் படம் அப்படிங்கும்போது சீரியஸாக சொல்ல போனால் என்னால் மனசார அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல. பட் இருந்தாலும் ஆரம்பித்தோம். இதுவும் இன்னி எவ்வளோ பிரச்சனை ஆக காத்திருக்கோம், இது இனி எவ்வளோ ஷூட்டில் பிரச்சனை வரும், இனி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே இருந்துச்சு, தோணல்களெல்லாம். ஆனால் கடவுள் அன்புனாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் வர 28ஆம் தேதி ரிலீஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் தான். ஸோ என்னதான் நம்ம போகிற பாதையில் அவ்வளோ தடங்கள் இருந்தாலும் ஒரு கரெக்டான வெற்றி பாதையும் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, பார்க்குற வெளியிருந்து பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பித்து பாதி ஷூட் போய் நல்லா ஒரு பாண்டிங்கில் போயிட்டு கடைசி அந்த படம் நடக்கலை, அவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே எஃபர்ட் பண்ணுறது, படம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த படம் பண்ணுறது அப்படின்னு மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்ல, அது எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அதுதான் நான் ஷூட்டிங்னு ஒன்றுமே நடக்கலை. அவங்க ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் போய் ஷூட்டிங்லாம் நடக்கலை. சும்மா பேச்சுவாக்கிலே பேசிக்கிட்டே இருந்தது மட்டும்தான். பட் மென்டலாக எப்படி நான் ரெடி ஆனேன்னா அதுதான் நான் பிரச்சனையாக இருந்தது. அந்த மென்டலாக ஸ்டேபிள் ஆகிறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் வந்து ஆயிட்டோம். எல்லாம் கடந்து வந்து தான் ஆகும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். ஸோ அது போக நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஸோ
ஸோ அதனால இப்போ கடவுள் வந்து ஒரு டைம் ட்ராவல் பவர் கொடுத்து அதை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிக்க முடியும். இதுதான் நம்மளோட இதுதான் முதல் படம் உண்மையை சொல்ல போனால். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் சார் கூட சொல்லுவார், வாசன் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் சொல்லுவேன் சார் கிட்ட, இல்லை சார் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்பேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் உண்மையாக இதான் முதல் ஃபிலிம். ஸோ அப்படி ஒரு பவர் கிடச்சி மாற்றிக்க முடியும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நான் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். என்னதான் வழிகள் அனுபவிச்சாலுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கண்டிப்பாக தேவை. பட் நீங்கள் மஞ்சள் வீரன் அப்படின்ற டைட்டில் உங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த டைட்டில் ஐபிஎல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ரீச் ஆயிடுச்சு. ஐபிஎல் டிடிஎஃப் வாசன் நடிக்கிற படம் அப்படின்றது எல்லா இடங்களுமே ரீச் ஆயிடுச்சு. இந்த டைட்டில் சொல்லும்போது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு? அந்த என்னதான் ஓகேவா, சூப்பராக இருக்க டைட்டில், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் ஐபிஎல்னு வைக்கும்போது என்னென்ன ஐபிஎல் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்தியன் பீனல் லா இதை வச்சு இந்த மாதிரி லாஸ் ஆகுமா? அது ஆக்சுவலி ஐபிசி தான் வரும், இந்தியன் பீனல் கோடுன்னு தான் வரும். வாசன் இப்படிலாம் வந்து பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்ட் பார்க்கக்கூடாது, நானே பர்ஃபெக்டான இது ஒரு மாதிரி கேட்சியாக இருக்கும் அப்படின்னா அவரும் சூப்பரான பேர்ல. அது போக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே ஐபிஎல் அப்படிங்கிறது தெரியுது. 28ஆம் தேதி மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. நீங்களும் பார்த்துருங்க. சூப்பர் அஸ்வின், வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுடைய பாடல்கள் தான், 2 பாட்டு தான். அவ்வளோ இனிமையான ஒரு 2 பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அனுபவம்? இது ஒரு புதுசான ஒரு அனுபவம். ஏன்னா ஃப்ரெஷ் டீம், நியூ டீம். ஆனால் நம்மகிட்டே வரும்போது இதோட ப்ரீவியஸ் ஃபிலிமில் இந்த சாங்கு, இந்த மாதிரியான ஸ்கோர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றது என்ன, புதுசாக ஒரு படம் பண்ணும்போது வெளியில் உள்ள எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டெலிவரிங், அப்புறம் அடுத்த படம் வந்து போன பாட்டு மாதிரி இல்லையே அப்படின்ற கம்பேரிசன் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து இப்போ பீட் பண்ணணும், இது வேற மாதிரி பண்ணணும். எங்களுக்கு வந்து எப்பவுமே அதை பீட் பண்ணணுன்றது இல்லாமல் இதை வேற மாதிரி கொடுப்போம், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் அப்படின்றதுனால ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதே மாதிரி அது ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்துடைய கதையை. இந்த மூடு ஒன்று நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, அதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது? ஆக்சுவலாக க்ரைம் த்ரில்லர்ஸ்ன்றதை விட இதில் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா ஒன்று இருக்கும். அந்த ஒரு கோர்ட் ரூமில் நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இதில் இன்டர்கட் டு அ சேஸ், வாசனுடைய பைக் சேஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா அந்த போர்ஷன் வாஸ் வெரி ட்ரிக்கி. தட் இஸ் த லாஸ்ட் 15-20 minutes ஆஃப் த ஃபிலிம். மற்றது எல்லாமே நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இதுதான் எனக்கு மூடு, இதுதான் சீனு அப்படின்னா அது ஓகே. ஒரு மர்டர், ஒரு கில்லர் இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. பட் ஹை ஆக்டேன் சேஸ் போயிட்டு இருக்கும். இங்கே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். கோர்ட் வந்து சைலண்டாக இருக்கும், இங்கே பரபரன்னு இருக்கும். அண்ட் திஸ் கட்ஸ் ஃபார் ஒரு 15 minutes, லாஸ்ட் 15 minutes இங்கே கட்டாவும், இங்கே கட்டாவும், இங்கே கட்டாவும், இங்கே கட்டாவும். எப்படி ஸ்கோர் பண்ணுவீங்க? தட் வாஸ் அதுதான் எங்களுக்கு சேலஞ்ச். பிகாஸ் மார்க் பண்ணிட்டே இருப்போம். ஒரு சீனை வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணவே முடியாது. இங்கே ஒரு 10 seconds இருக்கும், அங்கே ஒரு 15 seconds ஓடும், இங்கே ஒரு 10 seconds. அந்த ஷிஃப்ட்டை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாத அளவுக்கு யூ வில் ஹேவ் டு சீம்லெஸ்லி பிளெண்ட் இன் அண்ட் கம் அவுட். இது போது இது வருது, இது போது இது வருதுன்றத எடிட்டோட எவ்வளோ வந்து சிங்க் ஆக முடியுமோ. ஏன்னா ஃப்ரேம்ஸில் சிங்க் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கோர் அந்த இடத்துல தான். ஸோ அது வந்து சரியான ஃபன்னான ஒரு விஷயம். அதுவே ஒரு 2 வாரம் எடுத்துச்சு அந்த 15 minutes முடிக்கிறதுக்கே. நாங்கள்லாம் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து சார் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த ஒரு கொஞ்சம் இப்படி இழுத்து விடுறேன் அப்படின்னு இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு அப்படின்னா. பட் தட் வாஸ் அ வெரி நியூ திங் தட் வி டிட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ அதுக்குன்னே நாங்கள் மற்ற படத்தில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக என்னன்னா இங்கே ஒரு சேஸ் நடந்துட்டு இருக்கோம், இங்கே கட்டு எங்கேயாவது ஒரு ஹீரோயினை வந்து இங்கே சாவ போகிறாங்க, இங்கே கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு த்ரில் ஒன்று இருக்கும். இங்கே ஒரு த்ரில் இருக்கும், இது ஒரு த்ரில் இருக்கும். இதெல்லாம் ஓகே, இதில் வந்து இதோட எமோஷன் அப்படியே கனெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து எமோஷனல், இங்கே வந்து கோர்ட்டில் என்ன நடக்க போகுது, கோர்ட் இஸ் ஆல்சோ வெரி சைலண்ட், நோபடி இஸ் எல்லிங். யாரும் வந்து அங்கே அழுதுட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே சைலன்ஸில் முதல்ல எடுத்து அடிச்சிருவாங்க யாராவது வந்து கத்துனாங்கன்னா. ஸோ தட் பேரல் கட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நைஸ். ஆனால் அந்த ஒரு சேலஞ்சிங் அந்த ஒரு ஃபன்னானதில் தான் ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிட்டார். ஏன்னா படத்துலேயே கேட்டிங்களா, அது பார்த்தீங்களா நீங்கள்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ சூப்பர். ஆக்சுவலி எப்பவுமே நமக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளை எப்பவுமே குறைச்சி தானே பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளையே நம்ம ஒரு ஹீரோவாக பார்த்த இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட அந்த பிஜிஎம்ல அந்த ஒரு சேசிங்கில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணங்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஆனாலும் இதை என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. வாசனுக்கு ஒரு மாசான பிஜிஎம் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அப்போ அது ஒரு 2 நாள் இப்போ அதே வந்து ட்ரெய்லர்ல அந்த பிஜிஎம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பிட் ஆஃப் தட் பிஜிஎம் அந்த ட்ரெய்லரோட எண்ட் பிட்ல ஓகே க்ளோஸ் எல்லாம் மாட்டிட்டே போயிருக்காங்கல்ல. ஸோ அதோட எண்ட் பிட்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, கமெண்ட் போட்டே இருக்காங்க, பிஜிஎம் சூப்பர், பிஜிஎம் எங்களுக்கு யூஸ் பண்ணணும் அதை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரிகமாட்ட பேசி பிஜிஎம் தனியாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 மினிட்ஸ்க்கு நேற்று நானும் வாசன் பேசிருக்கோம். வாசன் பேர் என்ன வைக்கலாம் வாசன், இந்த பிஜிஎம் எப்படி தெரியும்? ரத்த நரிகள்னு வைங்க. நரிகள்னு வைங்க. அது அப்படிதான் வரும். ரத்த நரிகள் அப்படின்னு நாய்கள் அப்படின்னு வரும். அப்புறம் நான் வந்து வச்சா ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம வந்து தீம் ஆஃப் ஐபிஎல்னு வச்சிருந்தோம்னா உடனே யோசிச்சு பார்க்கலாம். திடீர்னு ஐபிஎல்னா உடனே அந்த ஆக்சுவல் ஐபிஎல் கேமோட அந்த மியூசிக்கும் வரப்போகுது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் வந்து ஏதோ ஒரு நிறைய கொடுத்தா ரைஸ் ஆஃப் சிக்மா இல்ல அது நான் என்னன்னா அந்த ஒரு லிரிக் மட்டும் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. நான் வந்து இதுதான் மச்சான் இதுதான் அப்படின்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்டேன். அது மச்சான் இங்க பாரு இதெல்லாம் கூட 1 2 3ன்னு கொடுத்தாங்க. அதுல நான் நேற்று உங்களுக்கு அனுப்பிச்சதுலேயே 5 இருக்காது, திடீர்னு 9 இருக்காது, சில ஆப்ஷன்ஸ் மட்டும் அனுப்பிச்சாரு கடைசியில. ஆனா அதுல இல்ல ஆப்ஷன் ரைஸ் ஆஃப் சிக்மான் இல்ல அதுல ரைஸ் ஆஃப் சிக்மான் அப்படின்னு சிக்மா மென் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் அண்ணன் ஆர்டர் பண்ணி ரைஸ் ஆஃப் டிடிஎஃப்னு வச்சிருந்தோம். டிடிஎஃப்னு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணாங்க அந்த ஆடியோ வந்து அங்க போட்டு பிளாஸ்ட் வச்சிருக்கேன். பட் ஆக்சுவலி வாசன் நான் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான் உங்களுக்கு கிடைச்சது, சின்ன வயசு தான், அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் ஃபேன் பேஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்லை அது உங்களுக்கு ஷார்ட் பீரியடாக தெரியும், ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. பட் ஈவன் தோ இது ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. பட் ஈவன் தோ அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கிட்டே அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதை திருத்திக்கிட்டே வருவேன். எங்களோட இதை எப்பொழுது கற்றுக்கிட்டேன்னா 10th எங்கள் தமிழ் மாஸ்டர் தமிழ் சார் கிட்ட பாண்டியன் சார்னு சொல்லி ஒரு சார், அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், வாசா நீ பண்ணுற தப்பு மட்டும் திருத்திக்கிட்டே வா லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு. அது ஏன்னு தெரில, அவர் ரொம்ப ஆழமாக, அதுவும் அவர் எங்கள் ஹாஸ்டலும் கூட, நானும் ஹாஸ்டல் தான், சாரும் ஹாஸ்டல் தான். சார் வந்து மதுரை பாண்டியன்னு சொல்லி சார் பேர். ஸோ அது லைஃப்பில் நல்லா பதிஞ்சிருச்சா, நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ கூட நான் என்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதையுமே நான் திருத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் நான் நல்லா கற்றுக்கிட்டது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப சூப்பரான பர்சன், லைஃப்பில் நேரத்துக்கு டாப்பில் போயிருக்க வேண்டியவன் என் மாப்பிள்ள. ஆனால் கொஞ்சம் ஈகோ, அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாருமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிஸ்டேக்னால என் மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில் வரல. அது எனக்கு வலிச்சிட்டே இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவனை விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக நான் சினி இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி அவன் என்ன மிஸ்டேக் பண்ணா அதையும் நம்ம திருத்திக்கணும்னு சொல்லி வந்தது தான். ஸோ அந்த மாதிரி நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி. இந்த 4 விஷயம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ இந்த 4 விஷயம் தான், டெடிகேஷன், லவ், பேஷன்ஸ், கண்டினியூட்டி, ஹார்ட் ஒர்க். 4 ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் இந்த 4 ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எதில் இது பண்ணாலுமே நீங்கள் சக்ஸஸ் தான். ஸோ அதை நான் விடவே இல்லை. ஸ்டார்டிங் டைம்லலாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மியாகிடுக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டார்டிங் டைமில் போட்டது பரவாயில்ல. அது போக என் மக்கள் என் மேலே அவ்வளோ அன்பு செலுத்தின என் பசங்க தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ஓகே ஒரு 25% என்னோட ஹார்ட் ஒர்க் சொல்லலாம். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் அந்த இறைவனோட அன்பு. ஓகே, கடவுள் நம்பிக்கை இருக்கா? ரொம்ப இருக்கு. ஆனால் தினமும் கோயிலெலாம் போயிட்டு இருக்க மாட்டேன், நான் சார் கும்பிடுவேன். இன்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா போயிட்டு வருவேன். ஓகே, ட்ரெய்லரில் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார்னு. இவங்களுக்குலாம் போட்டியாக ரைசிங் ஸ்டார் வராரா? இப்போ அது அவருடைய கேரியர் தான், அவர் தான் அதை பார்த்தீங்க. அவர் போட்டியாக வரமாட்டார். ஆனால் பட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படியாவது மேலே வரணும் துடிப்பார். இப்போ மேலே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். அது இவருக்கு இப்படி இவங்களை ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் யாரும் விரும்ப மாட்டாங்க. மக்களாக ரசிகரால் தான் அது மாதிரி ஒரு போட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இவர் அதை நினச்சி இவர் யாருமே எந்த ஆர்டிஸ்ட் சரி, ஈவன் அன்றைக்கி இருந்த விஜய் சாரும் சரி, அஜித் சார் சரி, யாருமே வந்து இவருக்கு எனக்கு போட்டி அப்படின்னு கிடையாது. அவங்க ரசிகராக வளர்க்கும் போது அது போட்டியாக உருவாகுது. அது ரசிகராக தான் உருவாக்குறாங்க. யாருமே விஜய் சாரோ தலை சாரோ யாருமே வந்து நீங்கள் அந்த ரசிகர் ஆப்போசிட்டாக பண்ணுங்கள், இவங்க ஆப்போசிட்டாக பண்ணுங்க அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது. ஆனால் ரசிகர் மட்டும் நாமளை தான் அதை உணர்ந்து இது போட்டி இல்லாமல் நான் இவங்கள நிறைய ரசிக்கிறேன், அவங்கள தான் கொஞ்சமாக ரசிக்கிறேன் அப்படிங்கிற மனப்பெண்ணோட படம் பார்த்தா அது நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே போட்டின்னு ஒன்று தான், ஆனால் உருவாயிடும். அது எப்பவுமே வருது. அன்றைக்கி இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருந்து, அப்புறம் விஜய் தளபதி இருக்குது, இப்போ அடுத்தது யார் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நான் டிடிஎஃப் பாசன் வருவார்னு என்னால் உறுதியாக சொல்கிறதுக்கு நான் இல்லை. ஏன்னா இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கோம், இப்போ தான் வளரோம் நாங்கள்.
வளரும் போதே இது போட்டி அதை போட்டு எங்களால் அதை பெரிய படம் தூக்கிச்சு எங்களால் எழுதுக்கவே முடியும். இல்லை இந்த ரேசிங் ஸ்டார்ன்ற ஐடியா யாருது? அது வந்து ப்ரொடியூசரோட ஐடியா தான். ஏன்னா அவர் வந்து எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பைக் ரைடர். ஏன்னா பைக் அவங்களோட பேக்ரவுண்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பைக் ரைடர் தான், அவருடைய ஃபேன்ஸ் தான். அதனால் அவருக்கு பிடிக்கும். அதனால் அவங்களுக்கான ஒரு டைட்டில் வைப்போம் அப்படின்ட்டு ரேசிங் ஸ்டார் அவர் வச்சார். நான் இப்போ வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு படத்துக்கு வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக வச்சவன் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த ரேசிங் ஸ்டார் நான் வச்சேன். அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை நேற்று இதே கேள்வி தான் இன்னொரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அப்போ டக்குன்னு ஒரு டிடிஎஃப் இல்லை இந்த ஸ்டாருங்கிற பட்டம் யார் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சைலண்டாக எனக்கு மனசுக்குள்ள என்னென்ன இப்படி போட்டு புதுசா அப்புறம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை டக்கு ஸ்ட்ரைக் வச்சு நீங்கள் என்ன கேட்டீங்க? சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேணாம் மறுத்தீங்களா? படித்தே விட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்லி. நம்மளால எதுவுமே கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சாரோட விஷன் இது எல்லாமே, ப்ரொடியூசர் சாரோட அந்த ஒரு அன்பு, அதை வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். சார் நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன், அப்புறம் வச்சுட்டாங்க, வேறு என்னென்ன பண்ண முடியும், சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான். ஓகே. பட் ஆனால் முதல் படத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கிஷோர் சார், இன்னொரு பக்கம் அபிராமி மேம், 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு ஜீனியஸ். என்ன கற்றுக்கிட்டீங்க அவங்கள்ட்ட? ரொம்ப அனுபவம் அண்ட் ஸ்டில் லேர்னிங். அதுங்க கட்டுறது கை மண்ணளவு கல்லாறது உலக அளவில் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பேன். சார் கிஷோர் சாரோட பஞ்சுவாலிட்டி ஆஹா செம்ம. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் இங்கே 2 o'clock சொன்னாங்க, நான் இங்கே 2:15 வந்தேன், நீங்கள் இங்கே 3:30 வந்தீங்க, எங்களுக்கு 3:30 தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம அப்படி இருக்கும்போது கிஷோர் சார் என்ன டைமிங் கீப் அப் பண்ணுறாரு, வாவ், அதை நம்ம சார்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அது போக அவ்வளோ ஒரு சைலண்ட், அவ்வளோ ஒரு ஹம்பிள், செம்ம. அபிராமி மேம்லாம் ரொம்ப க்யூட்டு, அவங்க சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ எப்படி அழகாக பேசுவாங்க. வசன் இதெல்லாம் பண்ணிக்கோ, வசன் இதெல்லாம் பண்ணிக்கோங்க வசன்னு நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன். பர்சனலாக எதுவும் அட்வைஸ் பண்ணாங்களா? பர்சனலாக இதே மாதிரி இருங்க வசன்னு அபிராமி மேம் சொன்னாங்க. பர்சனலாக கிஷோர் சார் பர்சனலாக எதுவுமே சொன்னதில்லை. ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா அந்த படத்தில் வந்து நாங்கள் நிறைய சீன்ஸ் பார்த்தோம். ஆரம்பத்தில் இவர் சொன்ன மாதிரி அந்த பைக் சீனு, அந்த ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவும் இன்ஜுரி நடந்ததா எதுவும்? ஏன்னா முதல் படம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க ஒரு விஷயத்த, என்ன நடந்தது? ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய இன்ஜுரி மட்டும் நடந்தது. என்னாச்சு அது? ஒரு கேஸிங்கப்போ முதல்ல இந்த சேசிங் பைக் சேசிங் இல்லை, அங்கே வேற ஒரு சீன் இல்லை, எல்லாத்துலேயுமே 100% சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும். அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்துமே தாண்டி லைட்டாக நடந்துச்சு. அதாவது ஜூனியர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், ஒரு கிராசிங்கெல்லாம் பாசிங்கெல்லாம் கொடுப்போம். அப்போது ஒரு கடைக்குள்ளே ஓடி ஒரு 4 பேர் தொடுத்தவங்க கடைக்குள்ளே ஓடி ஒரு ஜம்ப் பண்ணி எடுப்போம். ஜம்ப் பண்ணி போகும்போது ஒரு பைக்கு ஜம்ப் பண்ணுறது மட்டும் ஒரு பைக்கு போகும். அப்புறம் ஒரு அடுத்து ஜம்ப் பண்ண ஒரு பைக் வந்துச்சு. அப்படியே பைக் மேலே ஜம்ப் பண்ணி 2 பேரும் மோதி கீழே விழுந்து, அது எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சடனாக ஷாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொண்டதில் டப்புன்னு எழுந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா எப்படி ஷூட் போகலாமா இல்லை பிரேக் கொடுத்துலாமான்னு, இல்லை நான் போயிடலண்ணா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். பட் அந்த மொமெண்ட் ஷூட்டிங்ஸ் படம் எல்லாருமே பயந்துருப்பாங்களே கண்டிப்பாக. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் சார். இது வரைக்கும் யாரையுமே திட்டினதே கிடையாது. அவர் திட்ட ஆரம்பிச்சாரு, 7 ஜெட் வரைக்கும் திட்டாரு. ஆனால் அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்ல, ஏன்னா ப்ரொடியூசர் சார் அவ்வளோ பணம் போட்டிருக்காரு. அது போக லொக்கேஷன் வந்து சென்னை கிடையாது, மதுரை லொக்கேஷன். அப்படி இருக்கும்போது எல்லாம் டபுள் பேட்டா போட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க, அங்கே ஸ்டே பண்ண வைக்கிற செலவு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நான் இனி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு சொல்லிட்டேன்னா அப்புறம் 2 நாளைக்கு பே பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ஒரு டென்ஷன் அவர்னால, அதுவும் இல்லாமல் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறோம், எல்லாமே வாக்கி டாக்கிலேருந்து எல்லா கம்யூனிகேஷனும் எல்லாம் கரெக்டாக நடக்குது. அப்புறம் டக்குன்னு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பண்ண முடியுமா வாசன் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஜே சார் சொல்கிற மாதிரி என்ன லைட்டாக பசிக்குது, வயிறுலாம் எரியுது, அதனால் என்ன செத்துருவேனா அப்படின்னு சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன கையெல்லாம் லைட்டாக வீங்கிடுச்சு, கால்லாம் வீங்கிடுச்சு, அதனால என்ன ஷூட்டிங் போக முடியாதா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் பசங்களாக இருக்கோம். அது கீழே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு ரெடி ஆகி போகிறது தான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குமே பசங்களோட வைபா போவீங்களா இல்லை தனியாக போயிட்டு வருவோம்? தனியாக தான் போயிட்டு வருவீங்க. இல்லை அது என்னன்னா பசங்கனாலே இருக்க முடியாது, வந்து எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கூட இன்டர்வியூவில் கூட பார்த்துருப்பீங்க, யாருமே நம்ம கூட வந்திருக்க மாட்டாங்க. நம்ம தம்பிங்க ஒருத்தங்க, அப்புறம் கார் ஓட்டுறதுக்கு மட்டும் இன்னொரு தம்பி மட்டும் வந்திருப்பார், அவ்வளோதான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே பெருசாக வரமாட்டாங்க நம்ம பசங்க.
இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த சோஷியல் மீடியா எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வராங்க அப்படின்னா எப்படா அவன் சறுக்குவான் அவன் அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேங் வந்து இருக்காங்க, ஒரு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இருந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது, மீம்ஸ் ஒரு பைக் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, ஹெலிகாப்டர் ஓட்டுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் வந்தது. எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அது எல்லாருக்குமே இருக்கும் லைஃப்பில், நமக்குன்னு மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் வளர்ந்து வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்களுக்கும் சுற்றி அது நடக்கும். ஸோ அது நடந்து தான் தீரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். அது 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 ஒரு ஒன் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் நமக்கு ஒரு க்ரோத் தான். ஸோ அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த கிரிட்டிசிசம் உங்களை மென்டலி பாதிக்குதா? உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டார்டிங் தான் ரொம்ப பாதிக்கும், அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஆனால் என்ன, அந்த ஸ்டார்டிங் டைமில் போட்டு அந்த வலி தாங்கிக்கவே முடியாது. ஒரு லைஃபே என் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அதுக்கப்புறம் இந்த கரியர், இந்த ப்ரொஃபஷனலே விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்கில் தோணும். ஆனால் அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்கொண்டுட்டு அதை தாண்டி வந்துட்டோம்னாலே அதுக்கப்புறம் போக போக பழகிடும். ஆனாலுமே என்னதான் பழகிட்டாலும் திடீர்னு எனக்காவது ஒரு நாள் வலி இருக்கும், வலிக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்துட்டா அப்படி டவுன் ஆகிடுவோம். அது இப்போ கூட நடக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, பர்சனலாக எல்லாருக்குமே உங்கள் மேலே அவ்வளோ அன்பு தராங்க மக்கள், அதை நீங்கள் பாருங்கள். நெகட்டிவிட்டி தரக்கூடியவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க லைஃப் டைம் ஃபுல்லாக. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் உங்களுக்கு தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணிவிட்டு அதை உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளும் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, அதை வந்து நெகட்டிவ் கிடையாது. அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றிட்டு போயிட வேண்டியதான். சூப்பர். ஆக்சுவலாக அந்த படத்தோட ட்ரெய்லருக்குள்ள நான் சில கமெண்ட்ஸ் படித்தேன். பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் இருந்தது, சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. படிச்சிருக்கேன் சில கமெண்ட் நான் சொல்கிறேன், நான் பார்த்தே சொல்கிறேன். நான் அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் நீங்கள் டீமாக சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம். விஜய் டு எஸ்கே, துப்பாக்கியை பிடிங்க சிவா. அஜித் டு டிடிஎஃப், பைக்கை பிடிங்க டிடிஎஃப். படிச்சிட்டிங்களா? அது இன்னைக்கு காலையில் நான் நேற்று நைட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைமிங் எவ்வளோ ஹவர்ஸ்? 19 hours ஆகும். 19 hours ஆகும் நினச்சேன். அதாவது விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அஜித் சார் வந்து டிடிஎஃப்ட பைக்கை பிடிங்க டிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தாருக்காரு. ஏங்க இதெல்லாம் கலாய்க்கிறாருங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ்வளோதான். இப்படி நான் சொல்லி தப்பிக்கிறேன், நீங்கள் ஏன் கரெக்டாக பிடிச்சி மாட்டி விடுறீங்க? அந்த இடத்துக்கு வரங்க இல்லைங்க, அவங்க ரொம்ப லெஜெண்ட். நாம இப்போதான் நியூ எப்படி இப்போ அடிக்காம ஒரு பதில் சொல்ல பாருங்க. இல்லைங்க, அவங்க எல்லாருமே லெஜெண்ட், அதுதான் உண்மையும் கூட. ஸோ சாரோட படம் வரும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷம். சிவகார்த்திகேயன் சார் ஆங்கரிங் பண்ணும்போதுலேருந்து நான் ஃபேன். அவர் படம் நடிக்கும் போதுலேருந்து ஃபேன் இல்லை, அவர் ஆங்கரிங் பண்ணும்போதுலேருந்து ஃபேன். காரணம் வந்து பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இதில் அவர் பேசுறதெல்லாம் ரசிப்போம். ஸோ அண்ணன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்காரு. அண்ட் அஜித் சார் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். மங்காத்தா பிஜிஎம்லாம் அடி பிளாஸ்ட்டு. நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காமில் வந்து சாங் ப்ளே பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம கேட்டுட்டு போயிட்டுருப்போம் பைக்கு. ஸோ நான் இப்போ ஒரு நியூ பிகினர், நான் ஒரு நியூ கம்மர். ஸோ நான் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணுறேன். அதில் கம்பேரிசன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, அந்த கமெண்ட் போட்டதுக்கு அந்த ரிப்ளை நம்ம சொல்லிடலாம். ஓகே, இன்னும் ஒன்று வேற லெவல் வாசன். சாதாரணமாக டீனேஜில் எல்லாம் பண்ணுற சேட்டை தான் இவரும் பண்ணார். அது அவருடைய வயசு. ஏதோ கிரிமினல் மாதிரி இவரை ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஹீ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். இவரையும் தப்பாக பேசாத வாயில்லை. இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டாரு. சூப்பர். லைஃப்பில் ஒருத்தன் மேலே போகும்போது ஹாப்பியாக இருக்கு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். இந்த கமெண்ட்ஸ்லாம் நானுமே படிப்பேன். நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குது, எங்களில் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டு பையன் ஜெயிச்ச மாதிரி இருக்குங்கும் போது அவங்க அது எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மனசு இருக்குது, ரொம்ப நன்றி. அண்ட் வந்து அப்படி ட்ரீட் பண்ணியிருந்திருக்கு தேவை இல்லை தான். ஸோ எடுத்து சொன்னாலே கேட்குற பையன்கிட்ட போய் நானே சொல்கிறேன்ல, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் படிப்படியாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த பையனை போய் இப்படி டார்ச்சர் பண்ணலாம், அவ்வளோ பண்ணியிருக்க தேவையில்லை. சரி, ஆனால் இதுதான் இப்படி இருக்கணும். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இளைஞர் 1.5 HP to 2 HP வாட்டர் மோட்டருக்கு சமம். ஸோ அப்போது ஒரு 300 யங்ஸ்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக் எவ்வளோ ஹார்ஸ் பவரு, ஒரு 340 BHP இருந்து நினைக்கிறேன், பிரேக்கிங் ஹார்ஸ் பவர்னு வரும். ஸோ ஒரு 300 யங்ஸ்டர்ஸே அந்த ஒரு வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக்கே தோக்கடிச்சிருச்சு. அப்போது 1000 யங்ஸ்டர்ஸ் 10,000 யங்ஸ்டர்ஸ்னால் அப்போ அது எவ்வளோ பெரிய பவர். ஸோ அது ரொம்ப பெரிய பவர். ஈவன் தோ ராக்கெட் ஜெட்டு பவர், இது வந்து எனக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறேன், அந்த பைக்கில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராக்கெட்டுக்கு உண்டான பவர்
இவ்வளோ பவர் நம்ம கிட்ட இருக்கும்போது அது யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அது கரெக்ட் தான். பட் நானே ஒரு சின்ன பையன் தான், அப்படி நானும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுமே கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம். அதெல்லாம் நான் திருத்திக்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கோம்ல, இப்போவும் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதையும் நான் திருத்திக்கிட்டு போவேன். ஸோ ஏதாவது தவறுகள் செஞ்சால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். சூப்பர். ஃபைனலாக ஒன்று இது உங்களுடைய ஃபேன் கேட்க சொன்ன ஒரு கேள்வி. அதனால தான் அவங்களுமே வந்து பண்ணால் அவ்வளோ ப்ரெஷரும் போட்டாங்க. ஓகே, அது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் எடுத்து சொல்லியிருக்கலாம். சரி விடுங்க, நீங்கள் அந்த கேள்வி கேளுங்க. ஓகே, டிடிஎஃப்க்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான். ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, சரிண்ணா. பிடிச்ச விஷயங்கள் கேட்குறீங்க. ஃபேவரட் ஃபுட்டு? ஃபேவரட் ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே என்ன, முன்னாடி பிரியாணி தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. எங்கே போனாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வெறுத்தே போச்சு. ஒரு டைமில் கையில் காசே இருக்காது, அதனால் தினமும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டே இருப்போம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு அதுவும் பிடிக்காம போயிடுச்சு. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேவரட் கலர்? ஃபேவரட் கலர் பிளாக்கு, அதுவும் எல்லா கலர். கோல்டு, இந்த காஸ்டியூம்ஸில் கோல்டு அதெல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். கோல்டு கலர், என் பைக்ஸ் எல்லாமே கோல்டு கலரில் இருக்கும். ஃபேவரட் மொபைல்? ஃபேவரட் மொபைல் ஆப்பிள் தானா. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆண்ட்ராய்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடும். ஏன்னா நம்ம வாங்குறதுலாம் காசு கம்மியான ஃபோன் தான், அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். எனக்கு வந்து யூடியூபர் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா தேவைப்படுச்சு. பட் கேமராவுக்கு ஒரு ஐஃபோன் போய்கிட்ட முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி ஐஃபோன் அப்போ வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன். 30,000 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கினேன். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நான் யூஸ் பண்ணேன். எனக்கே வச்சுக்கமா இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் 2020 வரைக்கும் நான் எந்த ஃபோனுமே அவ்வளோ லாங்காக யூஸ் பண்ணதில்லை. அப்போலேருந்து ஆப்பிள் மேலே ஒரு லவ் வந்து அப்படியே ஆப்பிளாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஃபேவரட் அவுட்ஃபிட்? ஃபேவரட் அவுட்ஃபிட் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே ஃபார்மல் அவுட்ஃபிட் இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால எங்கே போனாலும் ஃபார்மலாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபேவரட் ஃபாரின் கண்ட்ரி? ஃபேவரட் ஃபாரின் கண்ட்ரியா? ஜெர்மனி போகணுன்னு ஆசை. ஏன்னா அதில் நோ ஸ்பீட் லிமிட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. ரொம்ப ஆசை நோ ஸ்பீட் லிமிட் ரோடுக்கு போய் நம்ம ஓட்டி பார்க்கணுன்னு. கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்னாலையும் கண்டிப்பாக பாஸ்போர்ட் ஆர்டர் ஆகிடுச்சு. இனி ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருப்பேன். ஃபேவரட் சிங்கர்? சின்மயி மேம் ரொம்ப பிடிக்கும். கடைசி வரைக்கும் சொல்லலை, சின்மயி மேம் தான் பாட வச்சாங்கன்னு சொல்லி. கடைசியில் சொல்கிறாங்க, சரியான ஹாப்பி. நான் ஐயோ வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் கிட்ட அன்றைக்கி பேசணும், ஆடியோ லான்ச்சில் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே நம்ம மேலே உட்காந்து எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஃபேவரட் தியேட்டர்? கமலா தியேட்டர் ரொம்ப பிடிக்கும். கமலா தியேட்டர். ஆமாம். ஃபேவரட் காரா? லாம்போகினிக்கு மேலே புக்காட்டி அப்படி இப்படி நீ என்னதான் இருந்தாலுமே அது வந்து ஒரு பிராண்ட். டிடிஎஃப்னா எப்படி ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி கம்பேர் பண்ணலைங்க. என்னோட என் மனசுல இருந்து நான் சொல்லுவேன், இவனுக்கு எங்கேயும் இல்லைடா, இவன் வாயதான். அந்த மாதிரி லாம்போகினி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபேவரட் டெம்பிள்? பிரம்மராயா கோவில். ஏன்னா இப்போ போயிட்டு வந்தேன். இப்போ நான் அப்படியே எல்லா ஸ்டேட்டுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜஸ்தானும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ராஜஸ்தானில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புஷ்கரில் வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது. அது வந்து நம்ம புஷ்கரில் பிரம்மரையாவோட கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போயிட்டு அங்கே வந்து என் மாமா பொண்ணோட ஞாபகமே தான் சிந்தனை ஃபுல்லாமே என் மாமா பொண்ணோட ஞாபகமே தான். ஏனே தெரியல, அவளையே தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீக்கிரமாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்குள்ளே லைசன்ஸ் வந்துடும், ஆல் இண்டியா ரைடு, அவங்கள வச்சுட்டு பைக் ஓட்டுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே தான் இருக்கேன். அங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்துட்டு, ஜெய்ப்பூர் வந்தோடனே கால் வருது, இங்கே எமர்ஜென்சியாக கிளம்பி வர என் பொண்ணு எமர்ஜென்சியாக கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ தான் மறுபடியும் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர் 2 ஃபாரினர். அவங்க ஆஸ்திரேலியாவா என்ன கண்ட்ரின்னு தெரில, அது கூட vlog-ஆ எடுத்து வந்திருப்பேன். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நானும் உங்கள் கண்ட்ரிக்கெலாம் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சீக்கிரமாக வருவீங்க, இப்போவே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். வந்தேன், பாஸ்போர்ட் ஆர்டர் ஆகிடுச்சு, மறுபடியும் ஒரு டைம் போகணும். ஸோ அதனால அந்த கோவில் ரொம்ப ஃபேவரட்டாக போச்சு. அது ஆக்சுவலி இம்மார்டலிட்டி. அனுப்பிச்சி விட்ருங்க, படமும் கிட்ட அனுப்பிச்சிடுங்க. இன்னொன்று சொல்லினேன், இம்மார்டலிட்டி மேலே ரொம்ப ஆசை. எங்க இம்மார்டலிட்டி? ஓகே, ஆமாம். ஓகே, அது என்ன, நான் என்றைக்குமே ஒரு இம்மார்டலாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இம்மார்டல், அழிவே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. என்ன, நான் எப்போவுமே ஒரு இம்மார்டல் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து எத்தனையோ படம் எடுத்தாரு, எத்தனையோ பாட்டு எடுத்தாரு. இன்னும் வந்து சாகா வர மேல ஒரு ஆசை இல்லை. சாகா வர மேலே ஆசை இல்லை. என்ன, நான் என்றைக்குமே ஒரு இம்மார்டலாக ஃபீல் பண்ணுறேன். நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். பிரம்மரையா கிட்ட தான் சீக்கிரமாக அந்த ஒரு வரம் கிடைக்கும். அந்த ஒரு வாட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஐயா கிட்ட நினைப்பேன். ஆனால் மறந்து வந்துடுவேன். இந்த வாட்டி படம் அதை பற்றி கேட்கணும். ஓகே, இன்னும் நாளை நாள் தான். ஆல் டைம் ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்? தோனி சார். ஆல் டைம் ஃபேவரட் மூவி? ஏன் தோனி சார்னா அவர் பைக்கரும் கூட. இது கவலைப்படாது, இனிமேல் ரேப்பிடாக போவேன். ஓகே, ஆல் டைம் ஃபேவரட் மூவி? ஆல் டைம் ஃபேவரட் மூவி நிறைய மூவி இருக்குது. கேஜிஎஃப்,
புஷ்பா, பாகுபலி, அதுக்கப்புறம் படையப்பா, ஓகே. அதுக்கப்புறம் இது ஐயோ டக்குன்னு பேர் அதுக்கப்புறம் அது சூரியவம்சம் சரத்குமார். ஓகே. ஐயோ இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டே இருக்காங்க. ஒன்று தானே கேட்டாரு. ஓகே. ஆல் டைம் அப்புறம் ஃபேவரட் இன்னொன்று இருக்குன்னு இருக்கா? வர்ற 28ஆம் தேதி வரப்போகுது. படம் பேர் IPL இந்தியன் பீனல்லாம் மறக்காம பார்த்துருங்க. ஆல் டைம் ஃபேவரட் சாங். ஆஹா அது எத்தனை சாங் இருக்கு. சரி, ரீசெண்ட் டைம்ல ஃபேவரட் சாங். ரீசெண்ட் டைம்ல இது நம்ம முத்துமலை, அதுக்கப்புறம் பிஞ்சன்மை சாங். அப்போ இப்போ, அதுக்கப்புறம் ஆனால் அப்போ இப்போ நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போ இப்போவே லீட் பண்ணுச்சு நம்மளோட யாவலோ சாங். அதுக்கப்புறம் போனி போ, பேகையாலே, அதுக்கப்புறம் இது நம்ம எல்லாருமே பிலீவர் சாங் கேட்டிருப்போம் இங்கிலீஷில். தமிழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவுமே தும்கி ஹோவும் தமிழில் ரொம்ப பிடிக்கும். தும்கி ஹோ ஹிந்திலையும் பிடிக்கும், தமிழ்லையும் பிடிக்கும். நம்ம ஹிந்தி தெரியாது, கண்டினியூவாக பாடவும் தெரியாது. அந்த 4 லைன் தான் அதையே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது. சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசினோம். படம் ரிலீஸ் ஆக போகுது. இவர் சொன்னது எல்லாம் கேட்கும்போது படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்குது. ஸோ 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து மென்மேலும் பல படங்கள் பல உயரங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.